ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ரோல்ஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைனர் இன்டர்ன், பிஸ்னஸ் அனலிஸ்ட், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், பேக் அண்ட் டெவலப்பர் இன்டர்ன், குவாலிட்டி அனலிஸ்ட், பிஹெச்பி டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லிட்டு மல்டிபிள் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ரோல் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரில் பார்த்தீங்கன்னா 1 ஓப்பனிங் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு எம்பிஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. ஸோ இந்த எல்லா ரோல் இருக்கு இல்லையா, இந்த ரோல் எல்லாமே வந்து ஒர்க் லொக்கேஷன் வந்து பூனே தான். ஸோ குவாலிஃபிகேஷன் என்னென்ன ரவுண்ட் இருக்குது, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இத்தனை ரோல்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த ரோல்ஸில் கிராஃபிக் டிசைனர் இன்டர்னும் பேக் அண்ட் டெவலப்பர் இன்டர்னும் மட்டும்தான் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். மீதி எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, குவாலிட்டி அனலிஸ்ட்டு, பிஹெச்பி டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். பேக் அண்ட் டெவலப்பர் இன்டர்னும் கிராஃபிக் டிசைனர் இன்டர்னும் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ பேக் அண்ட் டெவலப்பர் இன்டர்னோட கரண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓப்பனிங்ஸ் இருக்குது பேக் அண்ட் டெவலப்பர் இன்டர்னுக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த பேக் அண்ட் டெவலப்பர் இன்டர்னுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்பி தெரிஞ்சிருக்கணும், MySQL தெரிஞ்சிருக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSSலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. ஒர்க் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ஒர்க்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 AM -7:30 PM வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ரவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்க்ரீனிங் ரவுண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டெக்னிக்கல் வீடியோ இன்டர்வியூ 1 நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் வீடியோ இன்டர்வியூ 2 நடக்கும். நெக்ஸ்ட்டு HR டிஸ்கஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த பேக் அண்ட் டெவலப்பர் இன்டர்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கிராஃபிக் டிசைனர் இன்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து 1 தான் இருக்குது. இந்த ஜாபுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கிராஃபிக் டிசைனர் இன்டர்னுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. ஸோ ஒர்க் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே. ஒர்க் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 AM to 7:30 PM வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி, டிப்ளமோ பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிராஃபிக் டிசைன் ஒரு 2D 3D அனிமேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ரவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்க்ரீனிங், நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் வீடியோ இன்டர்வியூ 1, அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வீடியோ இன்டர்வியூ 2, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா HR டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இதான் 4 ரவுண்ட்ஸு. இந்த 4 ரவுண்ட்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா ரோலுக்குமே. இந்த இடத்துல பொசிஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரோலும் வந்துடும். ஸோ இதில் வந்து பேக் அண்ட் டெவலப்பர் இன்டர்ன், கிராஃபிக் டிசைனர் இன்டர்ன் மட்டும்தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு. இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து எந்த ரோலுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட இதை பொறுத்து, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், உங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்களா, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை பொறுத்து நீங்கள் அந்த ரோலை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரோலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், உங்கள் ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் கரண்ட் கம்பெனி இல்லைனா ப்ரீவியஸ் கம்பெனி இருக்கும் இல்லையா, அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்கள் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுக்கு ரிலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா அது, அதுக்கப்புறம் கரண்ட் CTC, எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் நோட்டீஸ் பீரியட், இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படி இல்லைனா நாட் அப்ளிகபிள்னு போட்டுக்கோங்க.
ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.